ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ZEE5 OTTல ரிலீஸ் ஆன சிரஞ்சீவியோடைய மனசங்கர வரப்பிரசாத் காரு தெலுங்கு தமிழ் டப்டு மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் சிரஞ்சீவி கல்யாணம் ஆகி ஒய்ஃப் அண்ட் 2 பசங்க இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க 2 பேருமே பிரிஞ்சிடுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் பண்ணி. ஸோ 6 வருஷம் கடந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறமா ஹீரோ எப்படியாச்சும் அவங்களுடைய ஒய்ஃப் அண்ட் அவங்களுடைய பசங்களோட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, கடைசியில் அவர் நினச்ச மாதிரி அவர் ஃபேமிலியோட சேர்ந்தாரா இல்லையா அப்படின்னு தான் இந்த படத்தோடைய ஓவரால் ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப சுமார்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஒன் டைம் வாட்சபிளுக்கு ஒர்த்தான ஒரு ஃபிலிம் தான் இந்த மனசங்கர வரப்பிரசாத் காரு. இந்த படத்தோடைய ஒன் ஆஃப் த பாசிட்டிவான எது சொல்லுவேன்னா, இந்த படத்தோடைய கான்செப்ட் ரொம்ப புதுசான கான்செப்ட்னு சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி நம்ம நிறைய படங்களில் பார்த்த ஒரு கான்செப்ட் தான். பட் அதை இன்னும் கொஞ்சம் சூப்பராக காட்டியிருந்தார் இந்த படத்தோட டைரக்டர் அனில் ரவிபுடி. இந்த படத்தில் ஆக்ட் பண்ண ஆக்டர் சிரஞ்சீவி, அவருடைய கேரக்டர் ரைட்டிங் அண்ட் அவருடைய ஆக்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுடைய வெங்கடேஷ் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ அவரோட கேரக்டருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நயன்தாரா பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கேரக்டர் ரைட்டிங் அண்ட் அவருடைய ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பட் விஸ்வாசம் படத்தில் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அதாவது விஸ்வாசம் படத்துக்கும் இந்த படத்துக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டுமே ஒரே கதை தான், ஒரே படம் தான். பட் அந்த படத்தில் இப்படி ஒரு கோவமாக ஒரு ஆங்க்ரியான ஒரு உமனாக நடிச்சுன்னு இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருப்பாங்க. பட் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ இதுக்கப்புறமா வர கேரக்டர்ஸ் அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த படம் தெலுங்கில் ரிலீஸ் ஆகி ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இந்த பொங்கலுக்கு இருந்துச்சு. அரௌண்ட் இந்த படம் தெலுங்கில் 300 கோடி மேலே ரிலீஸ் ஆகி கலெக்ட் பண்ணதாக ஒரு தகவல். ஸோ எத்தனை பேர் இந்த மனசங்கர வரப்பிரசாத் காரு இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா, இந்த படத்தை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, இந்த படம் ZEE5 OTTல தமிழில் ஸ்ட்ரீம் ஆகுது. பார்க்காதவங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ அவள் தான் இந்த படத்துடைய ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுலேயும் வீடியோஸ் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.